ஈஸியான பாலக்கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கூட்டு செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேங்க. 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், சீரகம் சேர்த்துட்டு பருப்பு நல்லா இந்த அளவுக்கு வெந்துடணுங்க. இப்போ பாலக்கீரை கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இது கூட 3 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. பூண்டு வந்து ஒரு 5-6 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, நல்ல பழமான தக்காளியை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையும் சேர்த்துட்டு கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கீரை வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு கீரை நல்லா வெந்துடணும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க பருப்பையும் சேர்த்துட்டு இது கூட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. சீரகத்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாங்க. டேஸ்டியான பாலக்கீரை கூட்டு ரெடி.